ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருபா டாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒரு இடத்த வில்லங்கம் பார்க்கறது எப்படின்னு. இந்த வில்லங்கம் பார்க்கறதுக்கு தான் நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதை நான் வந்து இந்த ஸ்க்ரீனில் நான் இங்கே யூஸ் பண்ண இந்த ஸ்க்ரீனில் வரும், நீங்கள் அதை பாருங்கள். ஆக்சுவலாக வில்லங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ண. இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே போவோம். ஈஸி ஆன்லைன். ஸோ வில்லங்கம் வாங்குறது எப்படி, ஒரு லேண்டோட வில்லங்கத்தை எப்படி நம்ம பார்க்கறது, இதுக்கு நம்ம சேவை மையம் போகலாமா இல்லை சிம்பிளாக நம்மளே பார்த்துக்கலாமா அப்படிங்கிறது. சிம்பிளாக நம்மளே வீட்டில் பார்த்துக்க முடியும். இதுக்கு தேவைப்படுறது அந்த லேண்டோட டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் மட்டும் தான். அந்த டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் வாங்கி நீங்கள் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா நான் அதை எப்படி பார்க்குறேன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட மொபைலில் கூகுள் அல்லது குரோம் ரெண்டில் போயிட்டு ஈஸி ஆன்லைன்னு டைப் பண்ணுற மாதிரி வரும். அதாவது ஈஸி ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா, அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் சர்ச் அமுத்திடுங்க. வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. சர்ச் அமுத்திட்டிங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ரெஜி என்இடி அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜுக்குள்ளே போனீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ நீங்கள் உங்களோட பத்திரத்தை எடுத்துக்கங்க. இப்போ நம்ம எந்த வழியாக நம்ம அந்த ஈஸி பார்க்க போகிறோம்னா, இந்த இதில் 3 பட்டன் கைட்லைன் சர்ச்சுக்கு மேலே 3 ஹைஃபன் போட்ட மாதிரி 3 பட்டன் இருக்குது. அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அபவுட் அஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், இ சர்வீஸ் இப்படின்லாம் ஆப்ஷன் வரும். மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன், இ சர்வீஸ். இந்த இ சர்வீஸ்ன்னு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, ஆக்சுவலாக இ சர்வீஸுங்கிறது ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே என்கம்ப்ரஷன் சர்டிஃபிகேட் வில்லங்க சான்று, வியூ டோக்கன் அவைலபிலிட்டி கீழே வரும். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் என்கம்ப்ரஷன் சர்டிஃபிகேட்டுக்குள்ளே போய் வியூ ஈஸி இதை கொடுத்துட்டிங்கனாலே கீழே 3 ஆப்ஷன் காட்டும். ஈஸி, டாக்குமெண்ட் வைஸ், ஃப்ளாட் வைஸ் அப்படின்னு காட்டும். இதில் வந்து நம்ம போக வேண்டியது டாக்குமெண்ட் வைஸ். ஸோ டாக்குமெண்ட் வைஸில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ சத்தியமங்கலம் அல்லது அடையார் இதுலேயே வரும் உங்கள் ஊர் பேர் அப்படின்னு ஊரை நீங்கள் கரெக்டாக இதில் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இதில் அவினாசிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ டாக்குமெண்ட் நம்பர் அப்படின்னா என்ன, நீங்கள் டாக்குமெண்ட் பாருங்கள். டாக்குமெண்ட்ல கீழே ஒரு சீல் இருக்கும், ரவுண்ட் சீல். அந்த ரவுண்ட் சீலில் ஒரு நம்பர் வருஷமும் போட்டிருக்கும். இப்போ அந்த நம்பர் வந்து 1226ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நம்பரை இப்போ அடிக்கணும், 1226. அதுக்கு கீழே இயர் இருக்கும். அந்த எந்த வருஷத்துல இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுங்கிறதும் இருக்கும். இப்போ 2017 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது. அதுக்கு கீழே டாக்குமெண்ட் டைப். இந்த டாக்குமெண்ட் டைப்பில் நீங்கள் மேக்ஸிமம் இதில் நம்ம என்ன லோன் ஆர்டர்ஸ் நம்ம செக் பண்ண போகிறதில்ல, மெமோ காப்பி செக் பண்ணுறதில்ல, கோர்ட் ஆர்டரும் செக் பண்ணல, அவார்டும் செக் பண்ணல. ஸோ நம்ம ரெகுலர் டாக்குமெண்ட் தான் செக் பண்ணுறோம். அதுக்கு கீழே இது காட்டின கேப்சா அதை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். X5A மறுபடியும் AW அப்படின்னு. ஸோ உங்களுக்கு இது வேற மாதிரி வரும். பண்ணிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது எந்த டாக்குமெண்ட்டு அப்படிங்கிறது வந்துடும். 1 ஐட்டம் ஃபவுண்ட். இப்போ நீங்கள் இதுக்கு மேலே இந்த இது நீங்கள் செக் பண்ணணும்னா கிளிக் ஹியர் டு ஜென்ரேட் என்கம்ப்ரஸ்மெண்ட் சர்டிஃபிகேட்னு இருக்கு. இந்த பேஜை நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கனாலே அது டவுன்லோட் ஆகும். இதை கிளிக் ஹியர் டு பிடிஎஃப்னு வருது பார்த்தீங்களா, இந்த கிளிக் ஹியர் டு பிடிஎஃப் இந்த டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் கேட்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டவுன்லோட் பண்ணதுலையும் ஒரு 15 பேஜ் 20 பேஜ் இருந்தால் உங்களுக்கு டவுன்லோட் வந்துடும். இல்லாட்டி மெயில் ஐடி கேட்கும். ஒரு 500 பேஜ் 1000 பேஜ் இருந்ததுன்னா மெயில் ஐடி கேட்கும், உங்கள் மெயில் ஐடிக்கு தான் வரும். இப்படி தான் நீங்கள் ஒரு லேண்டோட ஈஸியாக வியூ பண்ணி பார்க்கறதான ஈஸியான வழி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி லேண்ட் அண்ட் லோன் பற்றின தகவல் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிருபா டாக்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.